திருமதி தௌலத் பி அவர்கள். வணக்கம். முதல்ல ஜெர்மனி நாட்டை சார்ந்த மருத்துவ மாமேதையான மருத்துவர் ஹானிமன் அவர்களுக்கும் மலர் மருத்துவரான டாக்டர் பாட்ச் அவர்களுக்கும் முதல்ல நன்றி நான் செலுத்துகிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மளால் எதுவும் இப்போதைக்கு அந்த ஹோமியோபதினா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அந்த ஹோமியோபதியில் உடல் மனம் ரெண்டுத்துக்குமே மருத்துவம் இருக்குது. மலர் மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா மனசுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ஹோமியோபதியில் உடல் மனம் அது எப்படி செயல்படுது என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. சார் சொல்லுவார், எல்லாரும் கிளாஸுக்கு வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போ அது சொல்லி டைம் தான் ஓடிட்டே இருக்கும். வேஸ்ட்டு கிடையாது, அது டைம் பாஸ் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய பேருந்து நிலையத்தில் முகாம் நடக்குது. அதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி விடுங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கிராமத்து சைடு அந்த மருத்துவம் இல்லாத அந்த கிராமத்தில் போய் இந்த சேவை செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு ஒரு நாள் ஒரு ஐடியா பண்ணி எல்லாரும் அதில் பயன் பெறணும், ஏழை எளிய மக்கள் இதில் பயன் பெறணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நன்றி, வணக்கம். விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த மருத்துவத்தை எடுத்து செல்வது ஒரு மிகப்பெரிய இலக்காக நம்ம வச்சுருக்கிறோம். அதனால தான் தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம மருத்துவமனைக்கு வரக்கூடிய துயரர்கள் தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட பேசும்போது கூட அவங்கள்ட்ட நம்ம சொல்கிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் முகாம் நடத்த வாய்ப்பு இருக்கோ, நீங்கள் இப்போ ஒரு நகரில் குடியிருக்கீங்க, அந்த நகரில் ஒரு அசோசியேஷன் ஒரு குழு இருக்குது, அந்த குழு சார்ந்து நீங்கள் எல்லா நடவடிக்கையும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் முகாம் நடத்தணும்னு சொன்னீங்கன்னா நடத்தி கொடுப்போம். இல்லை நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஆளாக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க, உங்கள் ஸ்டாஃபுக்கெல்லாம் நடத்தணும்னா நடத்தி கொடுப்போம். என்ன எங்கெல்லாம் உங்களுக்கு நடத்தணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கான முகாம் கட்டமைப்பை நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். தௌலத்தம்மா சொன்ன மாதிரி இது ஒரு எளிமையான மருத்துவம், மிக குறைந்த கட்டணத்தில் செய்யக்கூடிய மருத்துவம். அதனால் மக்கள் இன்றைக்கி பெரும்பான்மையான பொருளாதாரத்தை, என்னோடய நண்பர் பிரபு சொன்ன மாதிரி பெரும் பொருளாதாரம் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தான் செலவாகுது. அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அது தகவல் இருந்தால் சொன்னீங்கன்னா நம்ம அதை ஒருங்கிணைச்சு சிறப்பாக செஞ்சு மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை நல்லபடியாக செய்ய முடியும்.